போக மாட்ட. அப்படி ஒரு நிலை வரும்போது தான் நீ அதை உணர்வ. அதுக்கப்புறம் எப்படி தெரியுமா இருப்ப? பெரிய பெரிய மகன்கள் எதெல்லாம் சொன்னாங்களோ, எதை பாடி எதை கொண்டு வந்தாங்களோ, அது உன் வாழ்க்கையில நீயே அனுபவிப்ப. அந்த அனுபவத்துக்கு ஈடா இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. புரியுதா? அந்த அனுபவத்துக்காக தான் இறைவன் எல்லாத்தையும் மறைச்சு வச்சுக்கிறான். அது மறைக்காம போனா வாழ்க்கையில மனுஷங்க அனுபவமே இல்லாம போயிடும். அனுபவம் இல்லாத மனுஷன் அரை மனுஷன். புரியுதா? அனுபவம் தான் ஒரு மனுஷனை முழு மனுஷனா மாத்துது. நீ முழு மனுஷனா மாறணுமா அரை மனுஷனா மாறணுமா? முழு மனுஷனா மாறணும். அப்ப அனுபவி. வாழ்க்கை என்னன்னு தெரியாம நீ போ, வர எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணு, தைரியமா முன்ன நில்லு. அது உனக்கு பாடம் கற்றுக் கொடுக்கும். அந்த பாடத்துல உனக்கு மிச்சம் மீதி இருக்கு தெரியுமா? அதுதான் நீ சேர்த்து வச்ச செல்வம். அது என்னைக்குமே உன்னை விட்டு போகாது. மற்ற செல்வம் எல்லாம் உன்னை விட்டு போயிடும். நீ அனுபவம்னு ஒன்று வச்சுக்கிற பாரு, அதை உலகத்துல ஒரு திருடனாலும் கொள்ளடிக்க முடியாது. புரியுதா? அந்த அனுபவம் தான் உன்னை காப்பாற்று. புரியுதா? அந்த செல்வத்தை தேடு. இந்த காற்று வந்து பொதுசாமி அதோட கடமை எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் ரயில்வேல ஒரு 40 வருஷம் வேலை செய்தேன். எனக்கு ஒரு ப்ரெஷர் கிடையாது, ஒரு சுகர் கிடையாது, ஒரு மாத்திரை போடுறது கிடையாது. ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் அப்படி இருந்தேன். ரிட்டையர்ட் ஆன ஒரு வருஷம் ஒரு நோயும் இல்லை. 2வது வருஷம் பார்த்தா கொஞ்சம் தலை சுத்துச்சு. என்னன்னு போட்டால் டாக்டர் சொன்னார் ப்ரெஷர் ஏறுதுங்கன்னாரு. ஆஹா இப்போதான் டச் ஆகுற மாதிரி நம்மள, சரி அது இருந்துட்டு போட்டோமேன்னு விட்டுட்டேன். இன்னொரு 1 வருஷம் பார்த்த உடனே எங்க சுகர் ஏறிட்டு இருக்குதுங்கன்றார். அப்போ உழைச்சால் எதுவும் இல்லை, உட்கார்ந்தால் எல்லாம் வரும். அதனால உழைக்க முயற்சி பண்ணுங்க, உடம்ப உறுதியா வச்சுக்குங்க. வாழ்க்கையில எவன் ஒருத்தன் உழைக்கிறான்னா உடல் உறுதியா இருக்கும். எவன் ஒருத்தன் உட்கார்ந்தே சாப்பிட்றான்னா உடல் ஒத்த பைசா உதவாத பொட பொடன்னு ஆடி போகும். இந்த இவர் மாதிரின்னு வச்சுங்க. ஏன் சொல்றேன்னா, மனிதனா பிறந்த மற்ற ஜீவராசிகள்லாம் வந்து ஒழிச்சு சாப்பிடாது, கொள்ளடிச்சு சாப்பிடும். மனிதன் மட்டும்தான் ஒழிச்சு சாப்பிடணுன்றவர். ஏன்னா ஏன் அவன் உழைக்கிறான்னா, மற்ற ஜீவராசி ஏன் கொள்ளடிச்சு சாப்பிடுறதுன்னா, அது கொள்ளடிச்சு அடுத்தவனுக்கு எடுத்து போய் பாதுகாத்து வைக்காது, அது மட்டும் சாப்பிட்டு போய்கினே இருக்கும். மனிதன் இவன் வந்து ஒழிச்சு இவன் பொண்டாட்டிக்கு வைக்கணும், புள்ளிக்கு வைக்கணும், பேரனுக்கு வைக்கணும், பேத்திக்கு வைக்கணும். அப்போ ஒழிச்சு தானே சாப்பிடணும். கொள்ளடிச்சு இத்தனை பேருக்கு வைக்க முடியாது. ஆனா இப்பெல்லாம் கொள்ளடிக்கிறாங்க, அது வேற கொள்ளை. உழைப்பால கொள்ளடிக்க கூடாது. அப்படி இல்லைன்னு சொன்னா அவன் உடம்பு நல்லா இருக்கும். ஆனா உழைக்கணும். உழைச்சால் உடம்பு நல்லா இருக்கும், யார் உடம்பும் கெடாது. உழைப்பு இல்லைன்னா அந்த உடம்பு உத்து போயிடும். அதனால உழைக்க கத்துக்கணும். தேவையில்லாத விஷயங்கள்ல நான் தான் பெரிய ஆளுன்னு போய் ஈடுபடும் போது உங்களுக்கு அவஸ்தைகள் தான் ஜாஸ்தியாகும். அமைதியா வாழ்ந்தீங்கன்னா உங்க. ஆனா இந்த பாடம் பண்ண 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 இன்னும் பண்ணிக்கிட்டே இருக்கதான் சொல்லுது. இதுல வேற வந்து இந்த 1 மாதம் தான் பண்றேன். ஆனா எனக்கு டைம் வந்து அந்த காலையில பண்ற மட்டும்தான். பின்னேரம் பண்ணணும்னு நினைச்சாலும் என்னால் பண்ண இயலாது. என்னன்னா ஃபேமிலி பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறபடியா எனக்கு பண்ண இயலாது. ஆனா மனசுக்குள்ள வந்து பண்ணணும், இன்னும் பண்ணணும் பண்ணணும் பண்ணணும், முடிஞ்ச இன்னும் விடிய இன்னும் டைம் வெள்ளனா எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் ஓடுது. இதை பண்ணும்போது இன்னும் நிறைய இந்த பழைய எண்ணங்கள் எல்லாமே வந்து நம்மள இதுக்கள் ஆகுது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் உணரக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த அதுதான் இப்படி வந்தா கூட இப்ப எண்ணங்கள் வந்து சாதாரணமா வரும். ஏன்னா நமக்கு ஒரு 50 வயசு ஆகுதுன்னா இந்த 50 வருஷமும் நம்ம இப்படிதான் வாழ்ந்துட்டோம். புலன்கள் மனசும் சேர்ந்து உறவாடி இந்த உலகத்துல வாழ்க்கை நடந்துச்சு. இப்ப திடீர்னு இந்த வாழ்க்கையில இருந்து மாறும்போது என்ன ஆகும்னா அது நம்மளை விடாது. ஏன்னா நம்ம என்ன பண்றோம்னா புலன்கள் கூட இந்த மனசை பிரிக்கிறோம், பிரிச்சு மூச்சோட நிறுத்துறோம். அப்ப இது என்ன பண்ணோம்னா திரும்ப திரும்ப போய் புலன்கள் கூட சேரும். அப்போ 1000 எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும். அப்ப பாடம் பண்ற நாம என்ன பண்ணா அதுகிட்ட வருத்தப்படக்கூடாது, கோபமும் படக்கூடாது. இது இயல்பு தான். ஒரு நாள் பண்ணும்போது மன திருப்தியா இருக்கும். அதுதான். ஒரு நாள் கொஞ்சம் அது ஏதோ சரியா பாடம் பண்ணாத மாதிரி ஃபீல் ஆகுது. ஆமா, இப்படி தான் ஒவ்வொரு நேரம் வந்து நல்ல ஒரு திருப்தியா இருக்கும். இந்த பாடம் நல்லா நமக்கே நல்லா பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும். ஒவ்வொரு சமயத்துல ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும். அதுதான் மனசோட வேலையா தான். இப்போ ஜாதகத்துல பார்த்தோம்னா மனோகாரகன் சொல்லுவாங்க. இந்த மனோகாரன் யார் குறிப்பானா சந்திரனை குறிப்பாங்க. அப்போ பௌர்ணமி நாள்ல சந்திரனானது பூர்ண நிலவா இருக்கு, அமாவாசை அன்னைக்கு தேஞ்சு ஒன்றும் இல்லாம போகுது. அந்த மாதிரி மனம் ஆனது ஒரு நாளைக்கு நல்லா பிரைட்டா இருக்கும்.
எல்லாமே தனக்கு உணர்ந்த மாதிரி ஒரு நாள் காட்டி கொடுக்கும். ஆமா. மறுநாள் பார்த்தோன்னா நமக்கு ஒண்ணுமே இல்லை, நான் ஒரு பூஜ்யன்றதை சொல்லி கொடுத்துரும் மனசு. மனன்றது ஒரு பெரிய மாய கண்ணாடி. ஆமா ஆமா. அதோட பலம் என்னன்றது நம்ம புரிஞ்சுக்கணும்னா அதை பக்குவமா போயிடுவோம். அது நமக்கு துணையா வரும். அதை பலம் புரியாம மோதனோம்னா அது நம்மளை தூக்கி போட்டு மிச்சிடும். ஏன்னா மனன்றது வாலி மாதிரி, அது கூட்ட போய் யார் எதிரில் போய் நின்னாலும் அதோட பலத்தை அது ஈர்த்துக்கும். அப்போ நம்ம போய் அதுக்கிட்ட போய் சண்டை போட்டோன்னு வச்சுக்கலாம், நம்ம பலத்தை அதை ஈர்த்துக்கும். அது பூதம் மாதிரி வளர்ந்துடும். அப்போ சூட்சுமத்தை தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கிட்ட போராடவே மாட்டாங்க. உன் வேலை இப்படிதான்ப்பா, நீ இப்படி தான் இருப்ப, உன் வழியில் நீ போ, ஏன்னா எனக்கு என்ன தெரியும், ஏன்னா குருமார்கள் சொல்லி கொடுத்த பாதையில் நான் போவேன்னு போயிட்டோம்னா மனம் பொட்டி பாம்பா அடங்கிடும்.